வெரி ஹாப்பி. அது எப்படி ஒரு விஷயம் பண்ணாதனா பண்ணுன்னு கேக்குது? ஷாலினி. ஓகே गाइस, ஆமா நான் ஷார்ட் ஸ்கர்ட் போட்டிருந்தேன். ஷாலினி முகத்துல கடலை மாவு. ஐயோ. ஹேர் கலரிங். ஷாலினி. ஹேர் கலரிங் பண்ணிருந்தேன். ஷாலினி ப்ளீஸ் ஷாலினி. யா ஐ நோ பஸ் இக்கற பாட்டுக்கு செக்ஸியா டான்ஸ் ஆடுனே. அம்மா. எனி ப்ராப்ளம்? ஹேய், இப்போ உன் ப்ராப்ளம் என்ன மேன்? நெக்ஸ்ட் வீக் நடக்க போற மியூசிக்கல் மீட்டுக்கு என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தப்போ சச்சின் இந்த பாட்டு பண்ணலாம்னு சொன்னா. நீ என்னடானா கடலை மாவு ஷார்ட் ஸ்கர்ட் ஹேர் கலரிங் அவளை போய் தப்பா பேசியே. Sorry, please. Sorry. My God. I'm sorry. And I will always love you. I will always love you. I will always love you. ஐயோ. அக்கா. யாராவது மண்டை கிண்டையை போட்டாங்களா? ஏன் இப்படி சோகத்தை புழியறீங்க? வாட்? இல்ல பெருசங்க யாரா மண்டையை போட்டா டிவிலையும் ரேடியோலையும் இப்படிதான் வாசிப்பாங்க, அதான் கேட்டேன். ஹலோ, என்ன கால்ஸ் பண்றியா? இல்லைங்கக்கா. திஸ் இஸ் ராக். ராக்கோ காக்கோ பாட்டுனா சும்மா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். சும்மா வீட்டுக்குள்ள மட்டும் அப்படி போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது, வெளியே வந்தா ஐ லைக் ஒன்லி இங்கிலீஷ் சாங்ஸ் அப்படின்னு பில்டப்லாம் கொடுக்கறது. ஹலோ, ஆல் டீடைல்ஸ் ஐ நோமா. ஹே, மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. கவனிச்சிங்களா? ஆட்டோக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வீல் வச்ச மாதிரி ஒரு வண்டி, அதை வச்சுட்டு என்ன அலம்பல் பண்ணிட்டு வராம பாருங்க. இந்த வந்துட்டான்டா. தினமும் கலர் வண்டியா கொண்டு வர்றா, ஒரு கலர் கூட அவன்கிட்ட வசிய மாட்டேங்குது. பத்தாவதுக்கு நம்மகிட்ட வேற பீலா வர்றான். மன்மதன் யூ அண்ட் டு பி ய மன்மதன். அந்த எப்பமா கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு மேட்ருக்கு. அத ஏன் கேக்குற ஐயா சாமி? இந்த கார் எடுத்துட்டு வெளியே வர முடியல. அழகான பொண்ணுங்களா ரோட்ல வரிசையா நின்னுட்டு எனக்கு லிஃப்ட் கொடு ஒரே ரப்சல். ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த காரை எவன்ட்டையும் கடை வாங்கிட்டு வர்றியா இல்ல களவான்ட்டு வர்றியா? ஏய் சாமி, இல்லடா, உன்னை பார்த்தா ஓனர் ஃபீலிங்கே வரல, மெண்டல் ஃபீலிங் தான் வருது. கரெக்ட். இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சச்சின் ஒருத்தன் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா போட்டுக்க சட்டையெல்லாம் உள்பக்கம் வெளியே இருக்கு, வெளிப்பக்கம் உள்ள இருக்கு. ஒரு நார வண்டியை வச்சுக்கிட்டு நார்மலா பேசுறானா நக்கலா பேசுறானான்னு தெரியல. இவ்வளவு ஏன் பர்சனாலிட்டி கூட அவனுக்கு கிடையாதுடா. அந்த சாலினி பொண்ணு இவன் பின்னாலேயே தெரியறா. என்ன வசியம் பண்ணானோ, என்ன நூல் விட்டானே தெரியல. டேய், முடிஞ்சா அவன மாதிரி எவளையாச்சும் பிக்கப் பண்ணிட்டு வா, இல்ல காரோட ஒரு புளிய மரத்தை பிக்கப் பண்ணிட்டு போ. சொல்லிட்டேன்ல, நாளைக்கு என்ன பண்றான் பாரு. நான் பண்ற மேட்டர்ல சச்சின் க்ளீன் போல்ட். போல்டுன்னா என்னடா? பவுலிங் போட போறான் போல இருக்கு. ஹலோ, சலி கேள்விப்பட்டியா? வாட்? என்ன கிறுக்கிறுக்கு? What? Sachin loves Shalini. நேர் என்னன்னு பார்க்கலாம். சிங்கப்படுத்திட்டானே. சச்சினை சொல்றான். சச்சின் இவ்வளவு கேவலமா பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லடா. எல்லாம் உன்ன சொல்லணும் ஷாலினி, வெளுத்ததெல்லாம் மில்க்குன்னு விளையாட்டா பழகின. இப்ப பாத்தியா, ஒருத்தன் ஒயின் ஷாப்புக்கு போய் கட்டிங் வாங்கி குடிச்சாலே அது ஒரிஜினல் சரக்கா டூப்ளிகேட் சரக்கான தொட்டு நக்கி பார்த்து வாங்குறான். நீ ஒருத்தன் கூட பழகும் போது அவன் நல்லவனா கெட்டவனா பார்த்து பழக வேணா. உன்ன பார்த்து தப்பா இதை எப்படிதான் போல சொல்ற? விடுறா. ஆக்டிங் ஓவராதா?
கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு, அடக்கி வாசி. நீ ஒண்ணு கவலைப்படாத ஷாலினி. இன்னும் இந்த செவுத்துல 4 ஆளு 2 மூட்டை சிமெண்ட் 4 பிரஷ் தின்னற டர்பன் எவ்வளவு ஆகும்? 2000 ஆகும். 20,000 ஆகட்டும்டா. ஏன் ஷாலினியா நான் வாங்கி ஃபுல்லா ஒயிட் அடிக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத ஷாலினி. இப்போ தெரிஞ்சுக்க காலேஜ்ல யார் லோக்கல் யார் பக்கா ஜென்டில்மேன். முழியாங்க நான் சொல்லண்டா. ஷாலினி, நீ சச்சினை ஹை கிளாஸ் நினைச்சு பழகின, ஆனா அவன் எவ்வளவு லோ கிளாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான் பாத்தியா? இதுக்கு தான் ஒருத்தனோட மூஞ்சியை வச்சு எடை போடக்கூடாதுங்கிறது. அப்போ முதுக பார்த்து எடை போட சொல்றியா? முண்ட கலப்ப. அவன் எப்பறா நம்ம ஷாலினியா பாத்தி. வேணாண்டா வேணாண்டா. ஏய் ஓகே ஆயிடுச்சு வந்துரு. அதேதான். டிவா 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 டி பிக்கப் பண்ணிட்டியா தலைவா? பிக்கப்பா? ஸ்டாப். ஹா அரே வாட்ஸ் ஆல் திஸ்? பைக் ரிப்பேர், அதான் வாக்கிங். நான் அத கேக்கல. இது என்ன? ஹோ சச்சின் லவ்ஸ் ஷாலினி. அதென்ன 2 ஐ நியூமராலஜியா? ஷட் அப். நான் உன்னை ரொம்ப டீசென்ட்டானவன்னு நினைச்சேன். இவ்வளவு சீப்பா நடந்துட்டிய சச்சின். ரோட்டோரம் பஸ் ஸ்டாண்ட் செவத்துல கேவலமா உட்கார்ந்து கிண்டல் பண்ற ஒரு பொறுக்கி மாதிரி. ச்சே. ஹே ஹோல்ட் ஆன், கூல் ரிலாக்ஸ். What do you mean by relax? வெயிட் ஷாலினி வெயிட். இத பார், எனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா உன் முன்னாடி வந்து உன் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு போவேன். தட்ஸ் மீ. அதான் சச்சின். அதை விட்டுட்டு இப்படி சுத்தி வளைச்சு இந்த செவுத்துல இப்படி எழுதுறதெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லை. இதை பார் ஷாலினி, உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா முதல்ல யோசி, அந்த ஆள் இப்படி பண்ணிருப்பானா, இப்படி செஞ்சிருப்பானான்னு, அண்ட் தென் ரியாக்ட். சும்மா டமன் மேல போனா என்ன அர்த்தம்? டோன்ட் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட். நான் எல்லாமே சாதாரணமா எடுத்துப்பேன். எனக்கு தெரியும் ஷாலினி சும்முன்னு ஒரு நிமிஷம் மேல போ, அடுத்த நிமிஷம் கூல் ஆயிடுவான்னு. பட் some people, you know, they tend to get hurt. So நான் மறுபடியும் சொல்றேன், நான் இத எழுதல. சச்சின் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. ஓகே, சொன்னது ஏதாவது மண்டையில ஏறிச்சா? மண்டே ஆட்டுற. ஷாலினி, மேபி நான் அதை எழுதல, பட் அதுல இருக்கிற விஷயம் மட்டும் 100% உண்மை. சச்சின் லவ் ஷாலினி. What? Yes, Sachin loves Shalini. That's true. அதை நான் மறுக்கல. I'm in love with you, Shalini. ஜோக் பண்றியா? No, I'm serious. எனக்கு மேல ஒரு முறை இல்ல, பல முறை லவ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மழையில பார்த்தப்போ லவ் வந்துச்சு. ஐ திங்க் நீ ஒரு மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கூட சின்ன ஃப்ரில் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் ஏன் என்னையே பார்த்துட்டே இருக்கேன்னு காலேஜில் வந்து என்கிட்ட கோவப்பட்டப்போ லவ் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் நீ வசீகரா சாங்கு டான்ஸ் ஆனப்போ நான் ஏதோ பசங்கிட்ட சொல்லிட்டுன்னு நீ வந்து காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சவொடனே சாரி சச்சின் கியூட்டா சொன்னேன். அப்போ எனக்கு லவ் வந்துச்சு. அப்புறம் நிறுத்து. கடைசியில நீ கூட ஒரு சராசரி மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டியே. என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? எத்தனை நாள் நீ என் கூட பழகிருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வருதுதான் லவ். தெரிஞ்சுக்கிட்டா எப்படி? எது பிடிக்கும் பிடிக்காது, நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா, பிரச்சனை வருமா வராதா எல்லாம் பார்த்துட்டு ஓகே எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, இப்போ நம்ம லவ் பண்ணலான்றதா? திஸ் இஸ் லவ் மேன். லவ்ல இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். நானா மோட்டார் பைக்கா வாங்குறேன், பெட்ரோல் கன்சம்ஷன் எப்படி இருக்கு, ரீசேல் வேல்யூ இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்குறதுக்கு. லவ் எனக்கு மேல லவ் வந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்காக நான் கனவு கொண்ட பயங்கரமான ட்ரீம் கேர்ள் நீ தான் அப்படின்னு நான் கதெல்லாம் விட மாட்டேன். உங்ககிட்ட நிறைய குறை இருக்கு, உன்னுடைய முன் கோபம் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐம் சாரி சச்சின், நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு இந்த கண்டவுடன் காதல் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. உடனே வர காதல் உடனே போயிடும். Don't have such ideas. என்னங்க பண்றது? இவளோட அந்த குழந்தைத்தனமான ஆர்கியூமெண்ட்டை பார்த்து இப்போ கூட எனக்கு அவன் மேல லவ் வருது. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் அவன் நான் லவ் பண்ண போறான். கிளம்புற நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். அதை முடிச்சுட்டு திரும்பினா என் ப்ரொஃபஸர் போட்டாரு ஒரு பிளேடு. என்னத்த பண்ணுறது? அப்புறம் சமாளிச்சுட்டு கிளம்புனா என் பைக்கில் பெட்ரோல் இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கை தள்ளிட்டு பெட்ரோல் போடலான்னு வந்தா நம்புற மாதிரி இல்லைல்ல, எனக்கே தெரியுது. சாரி
ஒரு ஹக், ஒரு கிஸ். தேங்க்யூ. அம்மா திட்டினா. ஏண்டா? அம்மா வேண்டாம். எவ்வளவு தடவை சொன்னாலும் இவன் மாத்திரையே சாப்பிட மாட்டேங்கிறாப்பா. ஹலோ மேடம், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்டே அம்மா தான். மெடிசன் சாப்பிட்டா தானே ஃபீவர் போவோம், ஃபீவர் போனால் தானே மழையில் விளையாட முடியும், மழையில் விளையாடினா தானே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தானே மறுபடியும் ஃபீவர் வரும். நம்ம இங்கே யோசிக்கிறத அம்மா இங்கேருந்து யோசிப்பாங்க. இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவோட அருமெல்லாம் தெரியும். போய் அம்மா கொடுக்குற மருந்தை போய் சாப்பிடு போ. டேய் செடி குச்சி, என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிடா. பார், இந்த பீஸா வேணுமா இல்ல உட்காந்துருக்க பிசாசுங்க வேணுமா, எதை வேணாலும் ஆர்டர் பண்ணு. ஓனர் என் டேபிள் வந்து பார்க்க சொல்லு. ரொம்ப குஷியா இருக்க. புதுசா ஏதாவது கார் வாங்கிருக்கியா? அதான்டா இல்ல, ஓவரா சீன் காமிச்சானே சச்சின் என்ன ஒரு பினாமி நினைச்சிட்டான். நான் பண்ண வேலை சுனாமி அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்கு. என்ன லொல்லு சபா ரொம்ப குழப்பறானே. கொண்டா. இதுக்கு அப்புறம் கை வைப்ப. ஏய் அது போட்டோம், அங்க ஏதோ குழப்பம் என்ன? ஏன் கேக்குற மச்சான், நேத்து சச்சினுக்கு லாக் வைக்கிற மாதிரி போர்ட்ல ஒரு மேட்டர் எழுதுனேன். அதை படிச்சு பார்த்துட்டு இதை நான் எழுதலன்னுட்டான். ஆனாலும் அவனுக்கு தில் அதிகண்டா. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு ஆனா அதுல இருக்க விஷயம் உண்மைன்ட்டா. கொஞ்ச நேரத்துல ஆர்த்தி அப்புக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா. ஆனா அதுக்கப்புறம் சாமி வச்சா பாரு ஆப்பு. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் வருவாங்கற. மனுஷனா இருந்தா வரமாட்டான். கழுவு வந்து ஐ கெஸ் சாரி கைஸ், நேத்து எம்டிவில ஒரு பாட்டு போட்டேன். சாங்னா அதான் என் சாங். என்ன டான்ஸ், என்ன மியூசிக். நான் கேட்கறேன், நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நேத்து அவ பேசின பேச்சுக்கு நானா இருந்தா பீஸா சாப்பிட்டுருக்க மாட்டேன், சைனட் சாப்பிட்டுருப்பேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம ஏதோ ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின மாதிரி எப்படா இவ்வளவு ஜாலியா இருக்க? ஏய் இப்போ என்ன ஆச்சு? என்ன மாதிரி பார்த்த உடனே காதல் வராதுன்னு சொன்னான், அவ்வளவுதானே? வரவே வராதுன்னு சொல்லல. வரும், காதல் வரும். நானே பல லட்சங்கள் பல கோடி இப்படி ஆத்து மணல் மாதிரி இஷ்டத்துக்கு பணத்தை கொட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கார்ல வந்து இறங்குற. என்னையே அவ கார்ட்டூன்ல ஒரு பொம்மை மாதிரி பார்த்துட்டு போறா. நீ என்னடானா மிலிட்டரி கேண்டீன்ல சரக்கு விற்கிற ஒரு பார்ட்டி கிட்ட செகண்ட் ஹேண்ட்ல புல்லட் வந்து ஓட்டுற. உனக்கு எப்படியாவ உசாராவா? அதாம்மா காதல். யாருக்கு எப்போ எதனால எப்படி லவ் வரும்னு சொல்லவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தானே யார் யாருக்கோ லிங்க் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. நீ வேணா பாரு, இந்த காலேஜ் முடியறதுக்குள்ள அவளா என்கிட்ட வந்து சச்சின் ஐ லவ் யூன்னு சொல்லல, சொல்லுவா. சும்மா அந்த உன சுரிஞ்சு விட்டுட்டனோ. அரே 100 ஐஸ்மா. ஷட் அப் சச்சின், அதானே சொல்ல போற. என்ன பெட் கட்டுறியா? பெட்டா? காலேஜ் முடியறதுக்குள்ள என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு பெட் கட்டுறியா? ஐயோ ஷாலினி. உன்னை எனக்கு பிடிக்கும் சச்சின், ஆனா இந்த சொடுக்கு போடுறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஓகே, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் நானும் சொல்கிறேன். எனக்கும் பல பேர் மேலே க்ரஷ்லாம் இருந்திருக்கு ஷாலினி. ஃபர்ஸ்ட் என்னுடைய மலையாள டீச்சர் மேலே பயங்கர க்ரஷ். அதுக்கப்புறம் நான் உயிரே படம் பார்த்தவொன்னே பிரீத்தி ஜிந்தா மேலே என்னென்னமோ பிளான்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இதெல்லாம் வெறும் க்ரஷஸ் தான் மேன். ஆனால் உன்னை நான் முதல்ல பார்த்தப்போ ஒரு விதமான, எனக்கு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் சொல்ல முடியாது ஷாலினி. சொன்னாலும் உனக்கு என்ன புரியவா போகுது? அதாவது எஸ் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சொட்டுக்கு. ஷாலினி, நம்ம காலேஜ் முடியறதுக்கு இன்னும் 30 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீயா வந்து உன் காதலை சொல்றியா இல்லையா பார். யாரு? நானா? சாரி சச்சின், அது இந்த 30 நாள் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் அது நடக்காது. எனக்கு என் காதல் மேல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீ என்ன லவ் பண்ணுவேன்னு. உனக்கு என் மேல காதல் வரவே வராதுன்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா. போய் சொல்ற? நிஜம். பாப்போம். இன்னும் 30 நாள். 30 நாள் வரட்டா?